லக்கி கேர்ள் என்ச்சுனே வந்து இங்கே பாருங்க சுச்சு போயிட்டா. அவள் ரூமில் தான் படுத்துருந்தா. என்ச்சுனே சுச்சு போயிட்டா. ஏன் இந்த ஹேபிட் வந்துச்சுன்னா அவங்க பிடிச்சி கடிக்கிறதுனால அந்த அம்மா பயந்துட்டு இங்கே சுச்சு போயிட்டாங்க. அவங்க சேஃப்டிக்கு வந்து கழுத்தில் அவங்க சேஃப்டிக்கோசம் கட்டி வச்சுருக்கேன். ஏன்னா பிடிச்சி கடிக்கிறதே வந்து பொடனி தான் அப்படின்னு போகும்போது இந்த துணி இருந்தால் அவங்களோட பல்லு அழுந்தாதுன்னு இங்கே தெரியுது. காயம் இது மாதிரி காயம் பண்ணி விட்டுறாங்க. அதனால அவங்க சேஃப்டிக்கோசரம் வரேன் சுச்சு போயிட்டு வந்து படுத்தாங்க. நான் வாஷ் பண்ணணும். டியூட்டி வந்து அதிகமாகுது தவிர குறையிறதில்ல. எப்பயுமே என்ன பண்ணுறது, இவங்களெல்லாம் கேர் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டோம்னா பண்ணி தான் ஆகணும். இது இல்லாமல் எனக்கு ஸ்டிச்சிங் ஒர்க் வேறு நிறையா இருக்குது. ஏன்னா இங்கே கோயில் திருவிழான்றதுனால நிறைய பேர் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு 3-4 டேஸில் வேணும்ன்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. எல்லாருமே ரெகுலராக கொடுக்குறவங்க தான். அவங்ககிட்ட கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வருமானம் ஈட்டி ஆகணும்னு போகும்போது நம்ம ஆரம்பிச்சு தான் ஆகணும். இப்போ இந்த வரைக்கும் ஆரம்பிச்சு தான் ஆகணும். போய் மாடியை க்ளீன் பண்ணணும். மாடி இதை விட மோசமாக இருக்குது. ஏன்னா நேற்று க்ளீன் பண்ணவே இல்லை. இங்கே வரேன் அது டிஸ்டர்பாக இருக்கும். அழுட்டுருமா. சரி டியூட்டியை போய் ஆரம்பிக்கிறேன்.